அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆராதனை ஆராதனை இயேசையா, ஆராதனை 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 இயேசையா, ஆராதனை இயேசையா, ஆராதனை இயேசையா, ஆராதனை. கரங்களை உயர்த்தி எங்கெங்க இருக்கிறோமோ அதே இடத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவருடைய நாமம் வலிமை மிகுந்த ஒரு ஆயுதம். அவருடைய நாமம் பலத்த துர்க்கம், நம்மை பாதுகாக்கும் கேடை, நமக்கு அடைக்கலம், நமது கோட்டை, நமது மீட்பு, நமது கண்பாறை அவரே. ஆகவே ஆண்டவரை துதிப்போமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வல்லவரே வல்லவரே நல்லவரே வார்த்தையானவரே, பரிசுத்தரே, அபிஷேகம் செய்கிறவரே, அற்புதங்கள் செய்கிறவரே, எங்களை சுகப்படுத்துகிறவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். படைத்தவரே படைத்தவரே, எங்களை சுகப்படுத்துகிறவரே, எங்கள் பாவங்களை மன்னிப்பவரே, வீட்டிலிருந்து இறங்கி வந்தவரே, உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்துதி உமக்கே மகிமை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வல்லமை 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 நம்பின ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு 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 இயேசுவே 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 இயேசு 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 இயேசு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. பாடல் புஸ்தகத்தில் 147வது பாடல், ராஜா பிரசன்னம் போதுமையா. ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து பவுல் தன்னுடைய பலவீனத்தில் கதறி அழுத பொழுது, என்னை ஒரு முள் தைக்கிறது என்று அவர் புலம்பிய பொழுது, இயேசு அவருக்கு சொன்ன ஒரு ஆறுதலான வார்த்தை என்னவென்றால், என் கிருபை உனக்கு போதும். பழைய காலத்தில் மோயிசு 6 லட்சம் மக்களை அவர் வனாந்தரத்திலே வழிநடத்தி கொண்டிருந்தார் அல்லவா? பகலிலே மேகமாக, இரவிலே அக்னி ஸ்தம்பமாக கடவுள் அவர்களோடு நடந்தார். அப்பொழுது மோயிசு இப்படி சொல்றார், என்னன்னா, உம்முடைய பிரசன்னம் என்னோடு வராவிட்டால் என்னை முன்னாடி போங்கன்னு சொல்லாதீங்க. Let your presence go before me. அப்ப ஆண்டவர் சொல்றார், என் பிரசன்னம் உனக்கு முன்பாக செல்லும். பிரசன்னம் என்பது என்ன? உடன் இருத்தல். நான் உனக்கு முன்பாக செல்வேன். அல்லேலூயா. ஆகவே நற்கருணை ஆண்டவர் நம் கண்களுக்கு அப்பமாக மட்டுமே தெரிகிற இந்த நேரம், ஆனால் அவர் மகிமையோடு ஆத்மத்தோடு நம் நடுவில் வீற்றிருக்கிறார். ஆகவே நாம் இருக்கிற இடத்திலேயே ஒரு ஜெபத்தை பாடலாக பாடும். அது என்னவென்றால், உம் பிரசன்னம் எனக்கு போதும் ராஜா, இயேசு ராஜா, உம் பிரசன்னம் எனக்கு போதும் என்று கரத்தை தட்டி நாம் பாடிச்சோம். ராஜா உம் பிரசன்னம் போதும் ஐயா, எப்போதும்
பிரசன்னம் பிரசன்னம் தேவன் பிரசன்னம் அல்லேலூயா பிரசன்னம் பிரசன்னம் தேவன் பிரசன்னம் மாலையிலும் தேடுகிறேன் மாலையிலும் தேடுகிறேன் மகிழ்ச்சியுடன் உம்மை நாடுகிறேன் மகிழ்ச்சியுடன் உம்மை நாடுகிறேன் பிரசன்னம் பிரசன்னம் தேவன் பிரசன்னம் அல்லேலூயா பிரசன்னம் பிரசன்னம் தேவன் பிரசன்னம் உலகமெல்லாம் மாயையா உலகமெல்லாம் மாயையா உம்மன்பொன்றே போதுமையா உம்மன்பொன்றே போதுமையா ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா பிரசன்னம் பிரசன்னம் தேவன் பிரசன்னம் அல்லேலூயா பிரசன்னம் பிரசன்னம் தேவன் பிரசன்னம் இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் உம்மை அறியணுமே இன்னும் கிட்டி சேரணுமே இன்னும் கிட்டி சேரணுமே ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா பிரசன்னம் பிரசன்னம் தேவன் பிரசன்னம் அல்லேலூயா பிரசன்னம் தேவன் பிரசன்னம் துதியினிலே வாழ்பவரே துதியினிலே வாழ்பவரே துணையாளரே என் மனவாளரே துணையாளர் என் மனவாளரே ராஜாவும் பிரசன்னம் போதுமையா அல்லேலூயா போதும் எனக்கு போதுமையா ராஜாவும் பிரசன்னம் போதுமையா எப்போதும் எனக்கு போதுமையா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் அல்லேலூயா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் அல்லேலூயா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம் இயேசுவின் பிரசன்னம் இயேசுவின் பிரசன்னம் அல்லேலூயா 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 இயேசுவின் பிரசன்னம் அல்லேலூயா ஓ லாபா 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 அல்லேலூயா அல்லேலூயா இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா 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 பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் ஹல்லேலூயா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். வலது கருத்தை உயர்த்தி நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அது உங்கள் வீடாக இருக்கலாம்,
உங்கள் நிறுவனமாக இருக்கலாம், அல்லது இந்த நேரத்தில் நீங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கலாம், அல்லது படுக்கையில் நீங்கள் படுத்த படுக்கையாக இருக்கலாம், நோயோடு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம். என் அன்பு பிள்ளைகளே, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்னவென்றால் ஜெபம். அந்த ஜெபத்தை பயன்படுத்தி ஆண்டவரே உடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும், ஆண்டவரே உடைய பிரசன்னம் என்னை நிரப்பட்டும், ஆண்டவருடைய மகிமை என்னை நிரப்பட்டும் என்று நாம் ஜெபித்து அவர் பிரசனத்துக்குள் இருக்கும் பொழுது சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோவை அக்னி நடுவிலே குளிர்ந்த காற்றை ஆண்டவர் அனுப்பி நான்காவது ஒரு மனிதராக கடவுள் அவர்களோடு இருந்து தப்புவித்தார். அவர்களை நெருப்பில் போட்ட நேபுகத்நேசர் ராஜாவுக்கு அந்த நான்காவது மனிதர் கண்ணுக்கு தெரிந்தார். அவர் யார்? அவர்தான் நம் ஆண்டவர் இயேசு. துன்பங்கள் எவ்வளவாக இருக்கட்டுமே, வெளியிலிருந்து நம்மை தாக்குகிற பிரச்சனைகள் எவ்வளவாக இருக்கட்டும், மந்திர தந்திரங்களாக இருக்கட்டுமே, நீங்கள் அவற்றை பற்றி சிந்திக்காமல் கடவுளுடைய பிரசன்னத்தை நீங்கள் கூப்பிடுவீர்கள் என்றால், கடவுளே உடைய பிரசன்னத்தால் என்னை நிரப்புங்க, நம்முடைய ஆவியால் என்னை நிரப்புங்க, நம்முடைய பிரசன்னத்திற்குள் என் வாழ்க்கையை சரி செய்ய நம்ம ஒப்பு கொடுத்தனா அவருக்குள் நாம் புதுப்பிக்கப்படும். கரங்களை உயர்த்தி உன் பிரசனம் எனக்கு போதுமாட்டது சொல்லுங்க. உன் பிரசனம் எனக்கு போதுமாட்டது, பிரசனம் எனக்கு வேண்டும். அமைதியா இருக்க கூட வாய் திறந்து இயேசுவே உன் பிரசனம் எனக்கு வேண்டும், பிரசனம் எனக்கு போதும், வல்லமை எனக்கு போதும், கிருபை எனக்கு போதும், உடனிருப்பு எனக்கு போதும், நீர் எனக்கு இருக்கிற விசுவாசம் எனக்கு போதும், நீர் எனக்கு தந்திருக்கிற நம்பிக்கை போதும். நன்றி அப்பா, உடைய பிரசனத்திற்காக நன்றி, உடைய ஆறுதலுக்காக நன்றி, உடைய உடனிருப்புக்காக நன்றி, உடைய வல்லமைக்காக நன்றி, உடைய நாமத்திற்காக நன்றி, உடைய ரத்தத்திற்காக நன்றி, என்னோடு இருப்பதற்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. அன்புக்குரியவர்களே, எசேயா புஸ்தகம் என்னாகும்? எசேயா புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். அங்கு என்ன சொல்லப்படுகிறது? எசேயா புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 8வது வசனம். துரத்தி அடித்து வெளியேற்றியதன் மூலம் அவர் அவனோடு போராடினார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு என்கிற மனிதன் ஒரு நாள் வானதூதர் வருகிறார். அந்த வானதூதரை பிடிச்சிக்கிட்டு அவர் என்ன கேட்டார்னா, என்னை ஆசீர்வதிங்க. இப்போ வானதூதர் சொன்னார், நேரமாச்சு, நான் போகணும். அவர் என்ன பண்ணார்? அந்த வானதூதரை கெட்டியா பிடிச்சிக்கிட்டு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழியே உண்மை நான் விட மாட்டேன். அல்லேலூயா. யார்கிட்ட? கடவுளுடைய தூதர்கிட்ட சொல்ற, நீர் என்னை ஆசீர்வதிக்கலாம், உங்களை விட மாட்டேன். அந்த வானதூதர் நான் போகணும் அப்படின்னு சொன்னா கூட இவர் போராடினாராம். அதனால்தான் எசேயா புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் யாக்கோபு கடவுளோடு போராடினார். ஆசீர்வாதத்திற்காக கடவுளோடு போராடினார். அல்லேலூயா. சில நேரங்களில் கடவுள் நாம் எப்படி ஜெபிப்போம் என்பதை கூட பார்ப்பார். எந்த அளவுக்கு விசுவாசத்தோடு இருக்கிறோம், ஜெபிக்கிறோம் என்பதை பார்ப்பார். நம் ஆராதனையில் நமக்கு இருக்கிற ஆழத்தை அவர் பார்ப்பார். யாக்கோபுவை பார்த்து அந்த தேவதூதன் ஆசீர்வதித்த பிற்பாடு இப்படி சொன்னார், நீ கடவுளோடே போராடியதால், தேவதூதனாகி என்னோடு நீ போராடியதால் உன் பெயர் இனி யாக்கோபு அல்ல, யாக்கோபு என்றால் ஏமாற்றுக்காரன், எத்தன் அப்படிங்கிற பெயர் அர்த்தம் கொண்ட யாக்கோபு என்கிற பெயரை மாற்றி இஸ்ராயேல் என்ற புதிய பெயரை வழங்கினார். அல்லேலூயா. ஆக யாக்கோபே, நீ வேறொன்று பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். யாக்கோபு என்பது என்ன? தன்னில் ஆசீர்வாதம் இல்லாமல் பயத்தில் ஓடிக்கொண்டிருந்த ஒரு மனிதன் கடவுளுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்து கதறிய பொழுது
அவன் மன்றாடிய பொழுது, போராடிய பொழுது அவன் ஜெபத்தை கேட்டு கடவுள் ஆசீர்வதித்தான். உங்களில் எத்தனை பேர் நீங்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறீர்களோ? யாக்கோபு தன்னுடைய அண்ணன் ஈசாவை ஏமாற்றி அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு நிம்மதியை கொடுக்கல. உண்மையான ஆசீர்வாதம் ஏசப்பா தான் நம்மளுக்கு கொடுக்க முடியும். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? காசு கம்மியா இருக்கும், நிம்மதி நிறைய இருக்கும். சாதாரண உணவு உட்கொள்வோம், ஆரோக்கியம் பலமாக இருக்கும். கொஞ்சம் பேர் தான் நம்மளோடு இருப்பாங்க, ஆனா சமாதானத்திற்கு குறைவே இருக்காது. 500 1000 இருக்காது, தூக்கத்துக்கு குறைவே இருக்காது. அல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் யாராலும் திருப்பி எடுக்க முடியாத ஒரு ஆசீர்வாதம் ஏசப்பா கொடுப்பார். அல்லேலூயா. நாம் இன்னொரு பாடலை பாடும். 153வது பாடல். யாக்கோபே நீ வேரூன்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? நீ வேரூன்றுவார். வேரூன்றுவாய் என்ன? செடி சாய போது வேர் பூமிக்கு வெளியில தெரியுது, அவ்வளவுதான் அந்த செடி வளராதுன்னு நினைக்கும் பொழுது கடவுள் சொல்லுகிறார், உன்னை நான் வேரூன்ற செய்வேன். யாக்கோபு என்னும் புழு பூச்சியே, இஸ்ராயேல் என்னும் சிறு மனதே, நான் உன்னை வாழச் செய்வேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி பாடலை பாடுவோமா? யாக்கோபே நீ வேரூன்றுவாய். அந்த யாக்கோபு என்கிற இடத்துல உங்க பேரை போட்டுக்கங்க. உங்க பேரு என்ன ஐயா? செல்வம் போட்டுங்க. அல்லேலூயா. இங்க செல்வன் ஒருத்தர் இருக்காங்க, செல்வின்னு ஒருத்தர் இருக்காங்க. அதனால யாக்கோபு பேரை எடுத்துட்டு செல்வராஜா பேரு. செல்வமே நீ வேரூன்றுவாய், செல்வியே நீ வேரூன்றுவாய். எனக்கு நானே சொல்லு, குமார் நீ வேரூன்றுவாய். அல்லேலூயா. கரங்களை தட்டி பாடுவோமா? யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து துளுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து துளுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். என் மகனே நீ வேரூன்றுவாய், என் மகனே நீ வேரூன்றுவாய். அல்லேலூயா. இப்போ தமிழ்நாட்டில் முழுசும் ஒரு டீ கடை ஃபேமஸ் ஆகிட்டு வருது, ஹோட்டல். நேற்றுக்கு ஒரு தம்பியோடு வரும்போது ஃபாதர், போன வருஷம் வரைக்கும் 2 வருஷம் வரைக்கும் எங்கே இருந்தாலே தெரியல அந்த டீ கடைக்காரன். இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் 2000 கடைகள் அவர் இருக்குது. அல்லேலூயா. கடவுள் ஒருவனை உயர்த்த வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதை யார் தடுக்க முடியும்? அல்லேலூயா. கடவுள் ஒருவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதை யார் தடுத்து நிறுத்த முடியும்? அல்லேலூயா. கரங்களை தட்டி இன்னும் உற்சாகத்தோடு நாம் பாடுவோம். நானே காப்பாற்றுவே, நாள்தோறும் நீ பாற்றுவே, நானே காப்பாற்றுவே, நாள்தோறும் நீ பாற்றுவே, இரவும் பகலும் காத்துக்கொள்வே, இரவும் பகலும் காத்துக்கொள்வே, எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன், எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன். என் மகளே நீ வேரூன்றுவாய், என் மகளே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய், அல்போன்சா நீ வேரூன்றுவாய், பூத்து துளுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து துளுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். என் மகனே நீ வேரூன்றுவாய், வெரோனிகா நீ வேரூன்றுவாய், மெல்வீனே நீ வேரூன்றுவாய். அல்லேலூயா. அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, நீ அருமையான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, உன்னை நான் இன்னும் நினைக்கின்றேன், உன்னை நான் இன்னும் நினைக்கின்றேன், உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது,
இணங்காத என் இதயம் கேட்கின்றது. என் மகளே நீ வேறொன்று வா, என் மகளே நீ வேறொன்று வா, யாக்கோபே நீ வேறொன்று வா, எஸ்தரே நீ வேறொன்று வா, மிக்கேலே நீ வேறொன்று வா, பூத்து குலுங்கிடுவார், காத்து கனி தருவார், நீ பூத்து குலுங்கிடுவார், காத்து கனி தருவார், பூமியெல்லாம் நிரப்பிடுவார், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவார். ஜேம்ஸ் என் மகனே நீ வேறொன்று வா, என் மகனே நீ வேறொன்று வா. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. நுகங்களை முறித்து விட்டேன், கட்டுக்களை அறுத்து விட்டேன், நுகங்களை முறித்து விட்டேன், கட்டுக்களை அறுத்து விட்டேன். இனிமேல் நீ அடிமையாவதில்லை, இனிமேல் நீ அடிமையாவதில்லை. எனக்கே ஊழியம் செய்திடுவார், எனக்கே ஊழியம் செய்திடுவார். என் மகளே நீ வேறொன்று வா, மகனே நீ வேறொன்று வா, பூத்து குலுங்கிடுவார், காத்து கனி தருவார், நீ பூத்து குலுங்கிடுவார், காத்து கனி தருவார், பூமியெல்லாம் நிரப்பிடுவார், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவார். என் மகளே நீ வேறொன்று வா, என் மகளே நீ வேறொன்று வா, யாக்கோபே நீ வேறொன்று வா, இஸ்ராயேலே நீ வேறொன்று வா, இஸ்ராயேலே நீ வேறொன்று வா, இஸ்ராயேலே நீ வேறொன்று வா, இஸ்ராயேலே நீ வேறொன்று வா. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. சொல்லலாம் இயேசு எவ்வளோ பேர் அன்பு செய்றீங்க, எவ்வளோ பிடிக்கும் ரொம்ப, அப்படி எவ்வளோ பிடிக்குமோ எவ்வளோ பிடிக்கும். அப்போ ரெண்டு கை நல்லா விரிச்சு ஹல்லேலூயா, கை நல்லா விரிச்சு ஒரு முறை அல்லேலூயா நல்லா சொல்லி துதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. உங்க குரல் கேட்கலையே, ஆண்டவர் கேட்குற மாதிரி. யாரெல்லாம் கட்டுகள் வந்து விடுதலை ஆகணுமோ நல்லா துதிக்கணும். அவருடைய நாமத்தை சொல்லி வல்லமையா துதிக்கிறவங்களுக்கு தான் கட்டுகள் இருந்து விடுதலை. மௌனமா இருக்கிறவங்க சமாதியில் இருக்கிறவங்க மாதிரி அங்கே ஆண்டவருடைய விடுதலை வருமா? நீங்க துதிக்கிற இடத்துல ஆண்டவருடைய பிரசனம் இறங்கி வரும். ஆராதனை செய்கிற நேரத்தில் ஆண்டவருடைய பிரசனம் இறங்கி வரும். நீங்க இயேசுன்னு சொல்லி கூப்பிடல, இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்லுங்க. அந்த வார்த்தை இயேசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். பேதுருவை பார்த்து என்னை நேசிக்கிறியா, என்னை அன்பு செய்கிறியா 3 முறை கேட்டு அவர் என் ஆடுகளை மேய்ன்னு சொன்னார். இன்னைக்கு உன்னையும் பார்த்து கேட்கிறேன், நேசிக்கிறியா, என்னை அன்பு செய்கிறியா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்புக்குரிய பிள்ளைகளே, தரிசன கிரந்தம் அதாவது திருவெளிப்பாடு 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம். திருவெளிப்பாடு 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இதோ நான் அனைத்தையும் புதிதாக்குவேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இந்த வசனத்தை கேட்கிறவர்கள் யாரோ ஒரு எம்எல்ஏ அல்லது யாரோ ஒரு எம்பி சொன்ன வார்த்தை அல்ல, நம்ம எல்லாரையும் படைத்து பாதுகாக்கிற இயேசப்பா சொல்றார், நான் எல்லாவற்றையும் புதிதாக்குவேன். நம்பர் ஒருவர் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் ஆமென். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் புதுசா காரியங்களை அவரால் செய்ய முடியும். ஆனா அவர் நம்ம கிட்ட இன்னொரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். எசேயாஸ் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 18-19 இறை வசனங்கள். நான் எல்லாவற்றையும் புதிதாக்குவேன் சொல்றாரு, நீ நம்புற. ஆனா அவர் இன்னொரு காரியத்தை சொல்றார்,
நீ நம்பினா மட்டும் போதாது, நீ செய்ய வேண்டிய 2 காரியம் இருக்கிறது. 18ஆம் வசனம், எசேக்கியேல் புஸ்தகம் 43:18. முன்பு நடந்தவற்றை நீ மறந்துரு மகனே. கவனிங்களேன், இருக்கிற கஷ்டமே அதான் ஆண்டவர் சொல்றாரு, அன்றன்றைக்குள்ள அப்பத்தை தான், அன்றன்றைக்குள்ள துயரமே போதும். நாளைய தினத்தை குறித்து நாளைய தினத்தில் வழி பிறக்கும். ஆமென். ஏசப்பா சொன்ன வார்த்தை, tomorrow the day will show you how to face that particular time. நாளைய தினத்தை பற்றி கவலை உனக்கு வேண்டாம். நாளைய தினத்தை பற்றிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாளை உனக்கு வழி தெரியும், வழி காட்டுவேன். என்ன சொல்ற, இன்றைக்கு இருக்கிற துக்கம் போதும். ஆக 18ஆம் வசனம் எசேக்கியேல் புஸ்தகம் 43:18, கடந்ததை எல்லாம் மறந்துப்பா. கஷ்டப்பட்டு மறந்து, கஷ்டப்பட்டு எப்படியாவது உனக்கு நடந்த துரோக செயல்களை மறந்து. ஏன், நேற்றுக்கு நான் ஒரு வீட்டில் டீ குடித்தேன். அவங்க கிளாஸ்ல தீக்குச்சி இருக்கு பார்த்தீங்களா, தீக்குச்சி, அது ஸ்டவ் கொளுத்துட்டு அதில் ஒழுந்துருச்சு என்னவோ தெரியல, அதோட பார்க்காம கொடுத்தாங்க. என்னால் குடிக்க முடியுமா அந்த டீயை? எடுத்து போட்டு குடிக்கலாம், அதனுடைய மருந்து எல்லாம் டீயில் மிதந்துட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு தெரியாம அப்படியே கீழே வைத்துட்டேன். ஆக உன்னுடைய மனதில், உன்னுடைய நினைவில் எரிந்து போன, கடந்து விட்ட, நடந்து விட்ட, மறக்க வேண்டிய காரியங்களை இன்னும் நீ நினைச்சிட்டு இருக்கிறியா? கடவுள் புதிய காரியங்களை செய்ய முடியாது. உங்க உடம்புல பிபி, சுகர் அல்லது நோய்கள் நிறைய இருப்பதற்கு காரணம் என்னன்னா, நம்ம ரொம்ப அறிவாளிங்க நினைச்சுக்கிட்டு நடந்தவற்றையெல்லாம் திரும்ப திரும்ப நினைச்சு நம்ம முட்டாள்களாக மாறிக்கொண்டிருக்கோம். தொடர்ந்து வாசிப்போம். முற்கால நிகழ்ச்சியை பற்றி சிந்திக்காத. உன் மைண்டுக்கு கடந்த காலத்தில் முற்காலம்னா என்ன சொல்லுமா? முற்காலம் எங்க அப்பா அம்மா காலம், முற்காலத்தில் என் தாத்தா பாட்டி காலத்தில். ஆக 1947 நடந்தது, 1957 நடந்தது, நீ 1970 பிறந்திருப்ப. நடந்ததெல்லாம் எங்க அப்பாவை அப்படி சொன்னதில்லை, எங்க அம்மாவை நீ இப்படி ஏமாத்தினதில்ல, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீ இப்படி பண்ணல அப்படின்ட்டு நடந்துவிட்ட, முற்காலத்தில் நடந்துவிட்ட காரியங்களை நினைவு கூடாது. அது மைண்டை பாதிச்சு சந்தோஷமா இருக்கக்கூடாது. நடந்ததை பற்றியே பேசி பேசி நீ இருக்கிற ஆசீர்வாதத்தையும் இழந்து போவ. 19ஆம் வசனம் என்ன சொல்லுது? இதோ புது செயல் ஒன்றை நான் உனக்காக செய்வேன். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க நினைச்சிட்டே இருங்க, சிந்திச்சுட்டே இருங்க, புதுசா எதுவும் நடக்க போகுது. நம்முடைய நடுவில் ஒரு அண்ணன் இருக்காங்க, இங்க இருக்காங்க. அவரு போன மாதத்தில் ஒரு முக்கியமான காரியத்திற்காக வந்தார். என்னன்னா, ஒரு சிலரை பார்த்து அவருக்கு பயம். எனக்கு என்னவோ பண்றாங்க, அவங்கள பார்க்கும்போது தான் என்னை அறியாமலே அவங்க எனக்கு என்னவோ தீங்கு பண்றாங்க, அவங்க மந்திரம் பண்ற மாதிரி இருக்கு, பயமா இருக்கு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், நீ கடவுளுடைய கரத்தில் பத்திரமா இருக்க, நீ அவங்கெல்லாம் எப்படி தாக்குவாங்க நினைச்சிட்டு இருக்காத, அந்த நினைவு தான் உன்னை பாதிக்குது, அது மறந்துருப்பா அப்படின்னு சொன்னேன். ஆக அவர் இன்றைக்கு என்ன சாட்சியம் சொல்றாருன்னா, ஃபாதர், அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்களோ, ஒரு கரண்ட்ல சார்ஜரை சொல்லிவிட்டு அதனுடைய முனையை நம்ம செல்போன்ல சொல்லுனா அந்த கரண்ட் இங்க வரும், அதே சமயத்தில் நீங்க கட் பண்ணிட்டா கரண்ட் வராது. நீங்களே என் மைண்ட்ல அந்த பெண்ணை பற்றி, அந்த ஆளை பற்றி நான் நினைவுகளில் ரத்து செஞ்சேன். அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் அவங்க எனக்கு என்ன செய்யறாங்கன்ட்டோ அந்த பயமோ அந்த கலக்கமோ எனக்கு வந்ததே இல்லை. அல்லேலூயா. ஆக நேற்றுக்கு ஸ்டெல்லா அவர்கள் சொன்ன ஒரு சாட்சியம் என்னன்னா, மேரி அவர்கள் சொன்ன சாட்சியம், விருதுநகர்ல மாடி மேல ஒரு பையன் விழுந்துட்டான். 95% டாக்டர் இறந்துருவாங்க, ஒரு 5% தான் சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் பூண்டி மாதா கோயிலில் உட்காந்து பிரசங்கத்துக்காக ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ இவங்க ஃபோன் பண்ணுறாங்க, ஃபாதர் இப்படி எங்கள் அக்கா பையன் கீழே விழுந்துட்டாங்க. இப்போ மாதா முன்னாடி இருக்கேன். உடனே சொன்னேன், பயப்படாதீங்க, அவங்க பூண்டி மாதா கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுட்டு வரேன்னு சொல்லி வேண்டிக்க சொல்லுங்க, ஒன்றும் ஆகா. இதுதான். அப்போ நேற்றுக்கு அவங்க சாட்சியம் என்ன சொல்கிறாங்கன்னா,
95% டாக்டருங்க கை விரிச்சிட்ட போது ஃபாதர் பயப்படாதுன்னு சொன்னாங்களே ஆண்டவருடைய வார்த்தை, அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு நான் அந்த பயமே போயிடுச்சு. அவன் செத்துருவான்ற நினைவே போச்சு. அதே மாதிரி அவன் சுகம் அடைஞ்சிட்டு இப்போ வீட்டுக்கு வந்து நல்லா இருக்கிறான். அல்லேலூயா. அவன் கடவுள் உங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு காரியத்தை நீங்க செய்யணும். கடந்ததை மறந்துடுங்க. நாகர்கோயில கோடிமுனையில 8-9 மாதமா காலில் புண்ணு, பயங்கரமான புண்ணு, எலும்பு தெரியுதுன்னா பார்த்துங்களேன். அப்ப அந்த வீட்டுக்கு நான் போறேன். கூட்டு போனவர் காட்டணும்னு எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எப்படி இது என்ன பண்றது? இருந்தாலும் செபிச்சு அவர் அந்த புண்ணு மேல கைகளை வச்சு ஜெபிச்சுட்டு அந்த அம்மாட்ட சொன்னேன், சரியாயிடுமா, ஏசப்பா சுகப்படுத்துவார், அவர் எந்திரிச்சு நடப்பார், பயப்படாதீங்க. அவங்க மனைவி மகன் 2 பேரும் ரொம்ப துக்கமா இருந்தாங்க. நான் வந்துட்டு பிற்பாடு ஒரு 15 நாள் பிற்பாடு போறேன். மறுபடியும் 1 மாசம் கழிச்சு போறேன். அந்த புண்ணு ஆறிக்கிட்டே வருது. நான் 10 நாட்களுக்கு முன்பாக போனா அவர் படுக்கையிலே இல்லை, அவரே எந்திரிச்சு எல்லாமே செஞ்சுக்கிறார். அப்ப அவங்க மனைவி பக்கத்துல வந்து இன்னைக்கு சிரிச்ச முகத்தோட இருந்தாங்க. ஃபாதர், ஒன்று சொல்லட்டுமா, நீங்க அன்னைக்கு ஃபர்ஸ்ட் முறை வந்தீங்கல்ல, ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் பிசியோதெரப்பி கொடுக்க வந்த டாக்டர் சொன்னார், இன்னும் ஏன் இந்த காலோட இதை வெட்டிடுங்க, அழுகி போச்சு, முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த சோர்வுல நாங்கள் இருக்கும்போது தான் நீங்க வந்து சுகம் அடைஞ்சிடும், இயேசு சுகப்படுத்துவார், அவர் எந்திரிச்சு நடப்பார் நீங்க சொன்னீங்க. இதை நம்புவதா, இதை நம்புவதா? அல்லேலூயா. இதை நம்புவதா, இதை நம்புவதா? ஆக நாங்கள் உங்களுடைய வார்த்தையை நம்பினோம். ஆகவே அன்புக்குரியவர்களை வசனம் சொல்லுகிறது, கடந்த காலத்தில் நடந்தவற்றை மறந்துவிடு, முற்காலத்தில் நடந்ததை பற்றி சிந்திக்காத. ஏன்னா நீ போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. ஏலியா இறைவாக்கினரை பார்த்து ஒரு பொம்பளை ஜெசபல் என்கிறவள் மிரட்டிட்டா, நாளைக்கு இந்த நேரத்தில் உயிரை எடுப்பாங்க. ஒரு இறைவாக்கினர் ஜெபிக்கிறவர், வானத்திலிருந்து நெருப்ப வரவழைச்சவர், வானத்திலிருந்து மழையை பெய்வித்தவர், வானத்தை மூடின அந்த மிகப்பெரிய இறைவாக்கினர் பயந்து போய் தன் குடிசையை விட்டுட்டு போய் மலையில போய் உட்காந்துருக்கிறார். கடவுள் வந்து கேட்கிறார், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அவன் இப்படி மிரட்டினான். என் உத்தரவு இல்லாமல் யாரும் உன்னை தொட முடியாது. அவர் சொன்னார், நீ இன்னும் எத்தனையோ ராஜாக்களை, எத்தனையோ இறைவாக்கினர்களை அபிஷேகிக்க வேண்டும், நீங்க உட்கார்ந்த வேலைக்கு ஆகாதுப்பா, புறப்பட்டு போன்னு சொன்னார். அந்த ஜெசபல் ராணி அவரை தொடவே முடியவில்லை. அல்லேலூயா. அந்த வார்த்தையை தான் உங்களுக்கு கொடுக்கிறார். நீ உன்னுடைய அழைப்பு, கடவுள் உனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நீ நடக்க வேண்டிய தூரம், நீ போக வேண்டிய ஊர்கள், நீ சந்திக்க வேண்டிய மக்கள், நீ அறுவடை செய்ய வேண்டிய ஆன்மாக்கள், நீ குணப்படுத்த வேண்டிய நோயாளிகள், நீ விடுதலை கொடுக்க வேண்டிய பேய் பிடித்தவர்கள் ஏராளமான இருக்கும்போது நீ ஏன் அப்படி கண்டுகொள்ள இருக்க? அல்லேலூயா. நீ ஏன் பழைய பத்தி நினைச்சிட்டு இருக்கிற? புதிய காரியங்களை நான் செய்வேன். அல்லேலூயா. நம் இயேசு நல்லவர். இந்த பாடலை நாம் பாடி செபிப்போம். அல்லேலூயா. நம்புறீங்களா? கடவுள் புதிய காரியத்தை செய்வார். நான் நீங்க சொன்ன சாட்சியங்கள் எல்லாம் இங்க நம்ம பக்கத்துல தான் இருக்கிறாங்க. குமார் ஃபாதர் எங்க போய் சொன்னாங்கன்னா கூப்பிட்டு சாட்சி கூட சொல்ல வைக்கலாம். ஆனால் இப்பொழுது அது அவசியம் இல்லை. நம் இயேசு நல்லவர். நாம் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி செபிப்போம். 148வது பாடல். 148. நீங்கள் கரங்களை தட்டி பாட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 நம் இயேசு நல்லவர். 146வது பாடல். நம் இயேசு நல்லவர். ஹலோ, என் இயேசு நல்லவர் கொஞ்சம் சிரிக்கணும்ல, அவர் நல்லதை செய்வார் இல்லையா? அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி பாடல. எனக்கு என் கூட ஒரு பிரதர் இருந்தாங்க, கொஞ்சம் மாதங்களுக்கு முன்பாக துக்கமா இருப்பாங்க. நம் இயேசு நல்லவர், நம் இயேசு, அந்த நல்லவர் சொல்லுவாங்க, அந்த உணர்ச்சி கொடுப்பாங்க. அது இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிறவங்க அந்த வார்த்தையோடு இயேசு நல்லவர் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தோடு பாடும். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு
ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார். நமக்கு சமாதானம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாள் விலகிடார். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையா, கூப்பிடு உண்மையா, குறையெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அல்லேலூயா, 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 ஹalleluya இயேசுவே ஆராதனை இயேசுவே ஆராதனை சொல்லுங்களேன் இயேசுவே ஆராதனை இயேசுவே ஆராதனை இயேசுவே ஆராதனை சொல்லுங்க இயேசுவே ஆராதனை இயேசுவே ஆராதனை இயேசுவே ஆராதனை
இயேசுவே ஆராதனை, இயேசுவே ஆராதனை. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நற்கரணி வீற்றிருக்கிற தெய்வமே, எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறவரே, எங்கள் குற்றங்களை நினைத்து பார்க்காதவரே, எங்கள் அக்கிரமங்களின்படி எங்களை தண்டிக்காதவரே, எங்கள் மீறலின்படி எங்களை ஆபத்திற்கு உள்ளாக்காதவரே, கருணையினால் என்னை மீட்கிறவரே, என் பாவத்தை நினைவு கூறாதபடி உன் முதுகுக்கு பின்பாக தூக்கி எறிந்திருக்கிறவரே, என் கடந்த காலத்தின் பாவங்களை ஆண்டவரே கடலில் அமிழ்த்து போட்டீரே. நன்றி அப்பா. உமக்குள் என் குற்றங்களை நீர் மன்னித்திருப்பதற்காக நன்றி. நான் செய்யக்கூடாத தவறை செய்த பொழுது ஆண்டவரே என் உயிரை நீர் மரணத்திலிருந்து விடுவித்ததற்காக நன்றி அப்பா. இன்றைக்கு வரைக்கும் என்னை தாங்கி பிடித்து இருப்பது உம் கிருபைதான். உங்க கிருபை இல்லாம என்னால் வாழ முடியாத ஆண்டவரே. எவருடைய பாவத்தை நீர் மன்னித்து விட்டீரோ, எவருடைய பாவத்தை நீ நினைவு கூறவில்லையோ, எவருடைய பாவத்திற்கேற்றவரை நீங்கள் தண்டிக்கவில்லையோ, அவர் எவ்வளவு பேர் வெற்றவர்கள் ஆண்டவரே. இந்த மாதிரி நேரத்திலேப்பா நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. அப்பா, அப்போஸ்தலர்கள் இப்படித்தானே உம்மை ஆராதித்தார்கள். உன் மரணம் உயிர்ப்பு பிற்பாடு அவர்கள் உம்மை நினைவு கூர்ந்து இப்படித்தானே ஆராதித்தார்கள். என் ஜீவனே, என் வாழ்விக்கும் உயிரே, என் உயிரான இயேசுவே, உயிர் தெழுந்த இயேசுவே, எங்கள் கண்களுக்கு காணப்படுகிற இயேசுவே, நாங்கள் தொட்டுணரக்கூடிய விதத்தில் மாமிசத்தில் வந்த இயேசுவே, உம்மோடு இருக்கிற அனுபவத்தை கொடுக்கிற இயேசுவே, உம் குரலை கேட்கிற அனுபவத்தை தருகிற இயேசுவே, வார்த்தை மாமிசமானவர், சிலுவையில் அறையுண்ட மெஸ்ஸியாவே, அப்பா உம்மை துதிக்கிறோம் என்று அவர்கள் துதித்தார்களே, இப்பொழுது நாங்களும் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. அப்பா, ஆராதனைக்குரியவர், மெய்யான ஸ்தோத்திரங்களுக்கு உரியவர், கல்லோ மரமோ அல்ல சுவாமி, ஜீவனுள்ள தகப்பனே, எங்கள் வார்த்தைக்கு கேட்டு பதில் கொடுக்கிற தெய்வமே, ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, உனக்கு உத்தரவு தருவேன் என்று சொல்லி பேசுகிற தெய்வமே, என்னோடு பேசுகிற தெய்வமே, என்னை காண்கிற தெய்வமே, என் நிலையை அறிந்திருக்கிறவரே, என் நிலையை அறிந்திருக்கிறவரே, நான் அமர்வதையும் எழுவதையும் அறிந்திருக்கிறவரே, என் துக்கத்தை அறிந்திருக்கிறவரே, என் பாடுகளை அறிந்திருக்கிறவரே, என் நோய்களை அறிந்திருக்கிறவரே, என் சத்துருக்களை அறிந்திருக்கிறவரே, என் வேதனை நாட்களை அறிந்திருக்கிறவரே, என் துயரங்களை அறிந்திருக்கிறவரே, என் கண்ணீரை உம்முடைய தோற்பையில் சேர்த்து வைத்திருக்கிறவரே, ஆண்டவரே, என்னை முற்றிலும் ஆய்ந்து அறிந்திருக்கிறவரே, தூரத்திலிருந்தே என் நினைவுகளை அறிந்திருக்கிறவரே, என் வாய் திறப்பதற்கு முன்பே என் ஜெபத்தை அறிந்திருக்கிறவரே, என் பெயர் உட்பட என் விலாசம் அறிந்திருக்கிறவரே, என் ரத்த குரூப்பை அறிந்திருக்கிறவரே, என் வாழ்நாட்கள் எப்பொழுது முடியும் என்று அறிந்திருக்கிறவரே, நான் பெறப்போகிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் எனக்காக ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறவரே, உம்மை துதிக்கிறப்பா, உம்மை துதிக்கிறப்பா. நாங்கள் செலுத்துகிற ஆராதனை ஆவியிலும் உண்மையிலும் செலுத்துகிறோம். உயிருள்ள தேவனாகி உமக்கு செலுத்துகிறோம். நீர் இங்கே சிம்ஹாசனத்தில் மகிமையில் வீற்றிருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம்ப்பா. இந்த எளியவருடைய ஆராதனை உமக்கு பிரியமாய் இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம் சுவாமி. நாம் ஒரு நிமிடம் எல்லோரும் எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிப்போம். ஆராதனை என்பது அப்படியே நம்மளை அர்ப்பணிப்பது என்பது வேறு. ஆராதனை என்பது அவரை கடவுளாக வைத்து நம்மை மண்ணாக, அவருடைய ஊழியனாக அல்லது அவருடைய ஊழியக்காரியாக, அடிமையாக, ஆண்டவர் ஒரு ராஜா வரும்பொழுது சேவகன் எப்படி தலை வணங்குவான், அதுபோல சிம்ஹாசனத்தில் வீற்றிருக்கிறது. Hallelujah, 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 hallelujah.
யாரும் பாடலையே, பாட்டு தெரியாத கரங்களை உயர்த்தி அல்லேலூயான்னு சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா, 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 சிருஷ்டிக்கும் எஜமான் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா, 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 Hallelujah. வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை ஒழிந்து மறைந்து போகும், விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். ஆஹா, அல்லேலூயா, 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 Hallelujah, 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 hallelujah. ஆராதனைக்குரியவரே, அற்புதரை உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி கூறுகிறோம். தகப்பனே, ஸ்தோத்திரம். நிரப்பும் நிரப்பும் ஐயா, எங்களை உம்முடைய அன்பினால் நிரப்பும் ஆண்டவரே. அபிஷேகத்தால் நிரப்புங்க ஆண்டவரே, பரிசுத்தத்தால் நிரப்புங்கப்பா, தைரியத்தால் நிரப்புங்கப்பா, மகிழ்ச்சியால் நிரப்புங்கப்பா, ஆனந்தத்தினால் நிரப்புங்கப்பா, தூய்மையினால் நிரப்புங்கப்பா, நீதியினால் நிரப்புங்கப்பா, தன்னடக்கத்தினால் நிரப்புங்கப்பா, தாட்சியினால் நிரப்புங்கப்பா, ஜெபாவியினால் நிரப்புங்கப்பா, துதியின் ஆவியால் நிரப்புங்கப்பா, ஞானத்தின் ஆவியால் நிரப்புங்கப்பா, நம்பிக்கையால் என்னை நிரப்புங்கப்பா, அபிஷேகத்தினால் என்னை நிரப்புங்கப்பா, பாஷை வரத்தினால் என்னை நிரப்புங்கப்பா, ஆவிகளை தேர்ந்தெறியும் வரத்தினால் என்னை நிரப்புங்கப்பா, சேவை செய்யக்கூடிய வரத்தினால் என்னை நிரப்புங்கப்பா, நோய்களை தீர்க்கும் வரத்தினால் என்னை நிரப்புங்கப்பா, ஆண்டவரை பேய்களை ஓட்டக்கூடிய அபிஷேகத்தால் என்னை நிரப்புங்கப்பா, ஆண்டவரை உம்மோடு இணைந்து வாழக்கூடிய கிருபையினால் என்னை நிரப்புங்கப்பா. என் உடலும் உயிரும் ஆன்மாவும் உம்மில் அக்களிப்பதாக, என் உடலும் உயிரும் ஆன்மாவும் உம்மை போற்றுவதாக,
என் உறக்கத்திலும் நான் உம்மை துதிப்பேனாக, என் வேதனையும் நான் உன்னை மகிமைப்படுத்துவேனாக. எனக்குள்ளதெல்லாம் உம்மை துதிப்பதாக, என் வாழ்வே ஒரு துதியாய் மாறுவதாக. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்படியே முழங்கால் படியிட்டு உங்களில் யாராவது ஒருவர் வருகிற வெள்ளிக்கிழமை 19ஆம் தேதி நடக்க போகிற 3ஆம் வெள்ளிக்கிழமை உபவாச அற்புத சுக கூட்டம் நல்லா நடைபெறும்னு சொல்லி யாராவது ஒருத்தர் பரிந்துரை செய்திக்கலாம். இந்த ஆராதனை பார்க்கிறவர்களும் வருகிற வெள்ளிக்கிழமை ஜெபத்திற்காக நீங்கள் இருக்கிற இடத்திலே முழந்தால் படியிட்டு ஆண்டவர் 1000 ஆன்மாக்களை கூட்டி சேர்க்கும். எல்லா மூலைகளிலும் இருந்து ஆண்டவருடைய தூதர்கள் மக்களை ஒன்று சேர்க்கும். வருகிற அத்தனை பேரும் ஆண்டவருடைய அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரிந்து பேசிச்சு. யாராவது ஒருத்தர் செவிங்க. படைத்த முறையை பாதுகாக்கிற முறை வழிநடத்துகிறவரை உங்கள் கொடான ஒரு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. இதோ எங்கள் மத்தியிலே அப்பா வழிகளை வீற்றிருக்கிறவரே உமக்கே ஸ்தோத்திரம். உயிர் உள்ளவரே, வார்த்தையானவரே, வழிநடத்துகிறவரே, சுகப்படுத்துகிறவரே, நல்ல ஆயரே அப்பா. எங்கள் கண்ணீரை காண்கிறவரே, எங்கள் வேதனைகளை போக்குகிறவரே, எங்கள் நோய்களை சுகப்படுத்துகிறவரே உமக்கே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கே மகிமை, உமக்கே ஆராதனை, உமக்கே நன்றி அப்பா. தூய ஆவியினால் அபிஷேகத்தினால் எங்களை ஒவ்வொரு நாளும் இழப்பியவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது பரிசுத்த உன்னதத்தின் ஆவியினால், விண்ணகத்தின் ஆவியினால், தந்தையினுடைய இதோ மாபெரும் அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுத்தவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ இந்த வேளையில் மத்தியிலே அப்பா வழிகளை வீற்றிருக்கிறவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கே நன்றி, உமக்கே மகிமை, உமக்கே ஆராதனை, உமக்கே மகிமை, மகிமை நன்றி ஆண்டவரே அப்பா. இந்த வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா. இந்த நாளை குறித்து வைத்திரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் புது கிருபை கொடுத்து எங்களை வழிநடத்தினே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதுமாக எங்களை பாதுகாத்துக் கொண்டிரே ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா உமது கிருபை, உமது இரக்கத்திற்காய் நன்றி ஆண்டவரே அப்பா. உமது அளவில்லா அன்பிற்காய் நன்றி அப்பா. உமது மன்னிப்பிற்காய் நன்றி ஆண்டவரே. எங்கள் மீது கொண்ட பேரிரக்கத்திற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களை ஒவ்வொரு நொடியும் நினைத்துக் கொண்டிருப்பவரே ஸ்தோத்திரம் அப்பா. உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருப்பவரே நன்றி ஆண்டவரே. கண்ணின் கருவிழி போல எங்களை பாதுகாப்பவரே நன்றி ஆண்டவரே. தாயின் கருவில் உருவாகும் முன்பே எங்களை தேர்ந்தெடுத்து பேர் சொல்லி அழைத்தவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. உமக்கே மகிமை, உமக்கே நன்றி, நன்றி அப்பா. பேர் சொல்லி அழைத்திருக்கிறவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது வார்த்தையால் எங்களை அர்ச்சித்திருக்கிறவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது வார்த்தையால் எங்களை அபிஷேகம் செய்தவரே ஸ்தோத்திரம் அப்பா. உமது வார்த்தையால் எங்களை பலப்படுத்தியவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது வார்த்தை அனுப்பி எங்களை சுகப்படுத்தியவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மனு உருவானவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே மகிமை, மகிமை, மகிமை நன்றி அப்பா. கொடான கொடி நன்றி ஆண்டவரே அப்பா. இந்த தூயாவியானவர் சபையை ஆண்டவரே உமது வருகைக்காக இதோ ஆத்மாக்களை தயாரிக்கின்ற ஒரு சபையாக கொடுத்திருக்கிறேன் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. உமது பிள்ளைகளை ஆன்மாக்களை ஆதாயமாக்கி கொள்கின்ற ஒரு மாபெரும் சபையா நீ உட்படுத்துகிறேன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இதோ இந்த அன்பு பணியிலே ஆண்டவரே, உமது இரக்கத்தின் பணியிலே அப்பா, இந்த ஆன்மாக்களை தயாரிக்கின்ற பணியிலே ஆண்டவரே இதோ இந்த பகுதிகளை கொடுத்திருக்கிறேன் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அகிலாண்டபுரம் பகுதிகளை கொடுத்திருப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பாளை மறை மாவட்டத்தை கொடுத்திருக்கிறேன் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. உமது கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் கொடுத்திருக்கிற இந்த மாபெரும் அழைப்பிற்காக நன்றி அப்பா. எங்களை நம்பி ஒப்படைத்திருக்கிற இந்த பணிக்காக நன்றி ஆண்டவரே அப்பா. உமது வார்த்தையின்படியே, உமது திட்டத்தின்படியே, உமது தரிசனத்தின்படியே எங்களை வழிநடத்துகிறே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இதோ இந்த இடத்தில் கூட ஆண்டவரே நீ மகிமையாய் செயலாற்றுவதற்காய் நன்றி ஆண்டவரே அப்போ. ஒவ்வொரு நாளும் உமது கிருபையும்,
உமது அபிஷேகத்தையும் உமது ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே இந்த இடத்திலிருந்து நலம் நல்கிறீரே ஸ்தோத்திரம் அப்பா. இதோ எங்களிடம் ஜெபிப்பவர்கள் அப்பா எங்கு இருந்தாலும் இதோ இந்த இடத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் கேட்கிற மன்றாட்டுக்களை எல்லாம் நீர் நிறைவேற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். அவர் வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்காய் நன்றி அப்பா. அவர் கண்ணீரை துடைப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. காயங்களை போக்குவதற்காய் கொடான கோடி நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. இதோ இந்த இடத்திலிருந்து நலம் கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த இடத்தை ஒரு அற்புதத்தின் இடத்தை ஆசீர்வாதத்தின் நலம் வழங்குகின்ற இடமாய் கொடுத்திருக்கிற ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. கொடான கோடி நன்றி நன்றி அப்பா. ஆண்டவரே கொடுத்திருக்கிற இந்த பணிக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரே 3வது வெள்ளிக்கிழமையிலே அப்பா உமது மக்களை ஆன்மீகத்திலும் ஆன்மாக்களை ஆண்டவரை தயாரிக்கின்ற ஒரு மாபெரும் பணியினை கொடுத்திருக்கிற ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இடத்திலிருந்து ஆண்டவர் ஒரு மாபெரும் எழுப்புதல் ஆண்டவரே இந்த இடம் முழுவதுமாக தமிழ்நாடு முழுவதுமாக இந்த இந்தியா முழுவதுமாக தேசம் முழுவதுமாக பரவும்படிக்காய் இந்த இடத்தை நீர் அபிஷேகத்தோடு நடத்திருக்கிற ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இடத்திலே ஆண்டவரே அப்பா நீர் கட்ட இருக்கின்ற ஒரு மாபெரும் அற்புதத்தின் அந்த இடத்திற்காக தியான இல்லத்திற்காக நன்றி ஆண்டவரே. அந்த இடத்திலே ஒரு பெரிய மாபெரும் அற்புதத்தை செய்ய போவதற்காக நன்றி அப்பா. உமது புனித நீரூற்று ஆண்டவரே இது அபிஷேகத்தை நீரூற்று அந்த இடத்திலே பொங்கி எழப்போவதற்காக நன்றி ஆண்டவரே. உமது பரிசுத்த இரத்தமானது அது ஆண்டவரே அந்த இடத்திலே தெளிக்கப்பட போவதற்காக கொடானபடி நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே அப்பா. இந்த தியானம் இல்லம் தெரிகிறது தியான இல்லமானது ஆண்டவரே ஒரு மாபெரும் அற்புதத்தின் இல்லமாய் இதோ மக்கள் எல்லோரும் கண்கூடாய் காண்கின்ற ஒரு அற்புதத்தை செய்ய போவதற்காக நன்றி அப்பா. அதன் அடித்தளமாக அதன் ஆரம்பமாக ஆண்டவரே இந்த எளிய பணியை இந்த அகிலாண்டபுரத்திலே அப்பா இந்த மண்டபத்திலே நீ கொடுத்திருக்கிறப்ப ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 3வது வெள்ளிக்கிழமை ஆசீர்வதியும் ஆண்டவரே அப்பா. இந்த நேரத்திலே நீ முன்குறித்து வைத்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் அழைத்து வாரும் ஆண்டவரே. ஆண்டவரே நீ யார் யாருக்கெல்லாம் விடுதலை கொடுக்க வேண்டும் சுகம் கொடுக்க வேண்டும் அற்புதத்தை காண செய்ய வேண்டும் இதோ இறை வார்த்தையால் பலப்படுத்தப்பட வேண்டும் என்று நீர் திட்டம் கொண்டிருக்கிறீரோ நீர் முன்குறித்து வைத்திருக்கிறோ அத்தனை அப்பா ஆன்மாக்களையும் நீர் அபரிமிதமாய் அழைத்து வாரும் ஆண்டவரே. இந்த இடம் நிரம்பி வழியும்படிக்காய் செய்யும் அப்பா. ஆண்டவரே இடம் கொள்ளாத அளவுக்கு செய்யும் ஆண்டவரே அப்பா. உமது அற்புதங்கள் அதிசயத்தை காணும்படிக்காய் உமது வார்த்தையை கேட்கிற மக்கள் விடுதலையை பெறும்படிக்காய் அப்பா. கண்ணீரோடு வந்த மக்கள் ஆண்டவரே கண்ணீரை துடைத்து போகும்படிக்காய் நோயோடு வந்த மக்கள் நோயிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளும்படிக்காய் சாத்தானின் கட்டுக்கள் சாப கட்டுக்கள் பில்லி சுனிய கட்டுக்கள் மாய மந்திர தந்திர கட்டுக்களோடு வருகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கட்டு அவிழ்க்கப்பட்டு சாத்தானிலிருந்து விடுதலை பெறும்படிக்காய் ஆண்டவரே இந்த இடத்துல அற்புதத்தை அந்த பிள்ளைகள் காணும்படிக்காய் அந்த நாளை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் 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 ஆண்டவரே அப்பா. இது ஜூலை 19 வெள்ளிக்கிழமையை இந்த நிமிடத்திலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த நாளிலே நீ செய்வதற்காய் திட்டமிட்டு இருக்கிற எல்லா அற்புதங்களுக்கு கொடான கோடி நன்றி அப்பா. நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா இந்த இடத்திற்கு வர முடியாத ஒவ்வொரு பிள்ளைகளையும் அழைத்து வரப்போவதற்காக நன்றி அப்பா. இந்த இடத்திற்கு ஆண்டவரே இதோ நினைக்காத பிள்ளைகளை ஆண்டவரே நீ அழைத்து வரப்போவதற்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. அன்று நாள் நீ கொடுக்க போகிற இறை வார்த்தைக்காய் நன்றி அப்பா. திருவிழைக்காய் நன்றி ஆண்டவரே. ஆலோசனைகளுக்காய் நன்றி அப்பா. பாவ சங்கீர்த்தனத்தில் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் பாவங்களை அகற்ற போவதற்காய் நன்றி அப்பா. இந்த இடத்திலே ஆண்டவரே அப்பா அடியெடுத்து வைக்கின்ற பொழுது ஒரு மாபெரும் அற்புதத்தை காண செய்யும்படிக்காய் நன்றி அப்பா. எல்லா தடைகளை உடைத்து போடும் ஆண்டவரே. அந்த நாளிலே ஆண்டவரே இயற்கையோ வேறு எந்த தடைகளோ மக்களுக்கு நேராக நாம் காத்துக்கொள்ளும் அப்பா. அவள் குடும்பத்திலே எந்த தடைகள் ஏற்படாத காத்துக்கொள்ளும் ஆண்டவரே அப்பா. உமது கிருபை உமது அபிஷேகம் ஆசீர்வாதம் அப்பா அக்கினி இந்த நிமிடத்தில் செயல்பட போவதற்காய் கொடான கோடி நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. உமது வாக்கு தத்தம் நிறைவேற போவதற்காய் நன்றி அப்பா. நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன் என்ற வாக்கு தத்தம் நிறைவேற போவதற்காய் நன்றி அப்பா. இதோ உன்னோடு நான் இருப்பேன் உன்னை கைவிட மாட்டேன் என்ற வாக்கு தத்தம் நிறைவேற போவதற்காய் நன்றி அப்பா. நீ நம்பியபடியே உனக்கு நடக்கும் என்ற இதோ நம்பிக்கையின் வாழ்க்கைக்காக நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. வாழச் செய்கிறவரே அப்பா உமக்கே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஓரி பாபா பாபா ஓரி ஷதல ஹர பர பர ஷதல ஹர பரி பரி பாபா ஓரி ஷதல ஹர பரி பரி பாபா பாபா ஹல்லேலூயா 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 வல்லமை வல்லமை அப்பா. இதோ இந்த இடம் முழுவதும் அக்கினி இறங்குவதற்காக நன்றி அப்பா. இந்த நிமிடத்திலிருந்து ஆண்டவரே அந்த வெள்ளிக்கிழமை வரையில உமது அதிசயம் அற்புதங்கள் 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 அப்பா. உமது அதிசயம் உமது அக்கினியின் ஒளியின் இடத்துல அப்பா நிரம்புவதற்காய் அக்கினி நிரம்புவதற்காய் அப்பா பற்றி எரிவதற்காய் நன்றி அப்பா. நன்றி அப்பா. விண்ணகம் திறக்கப்பட்டிருந்த இடத்துல அப்பா விண்ணகம் இறங்கி வருவதற்காய் கொடான கோடி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே இயேசு 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 இயேசுவே 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 இயேசுவே
இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே உமக்கு நன்றி. விடுதலை நாமத்திற்கு நன்றி. கட்டுகளை உடைக்கின்ற நாமம், கண்ணீரை துடைக்கின்ற நாமம். இதோ நாங்கள் மகிமை பெற, நாங்கள் மீட்பு பெற, நாங்கள் விடுதலை பெற ஒரே நாமம் இயேசு என்ற திரு நாமத்திற்கு நன்றி அப்பா. நன்றி அப்பா. நற்கருணை நாதரே நன்றி. உயிரோடு எழுந்திருக்கிறவரே நன்றி. அப்ப வடிவிலை வீற்றிருக்கிறவரே நன்றி அப்பா. உயிருள்ள தேவனே ஓகே நன்றி 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 அப்பா. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவின் நாமத்திலே, வல்லமை மிகு நாமத்திலே, விடுதலை நாமத்திலே, சுகம் தரும் நாமத்திலே, வெற்றியின் நாமத்திலே இதோ நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. உங்களுடைய சொந்த கருத்துக்களுக்காக செல்லுங்கள். உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள், உங்கள் வீடு, நிலபலன்கள், கால்நடைகள், உங்கள் தொழில் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படும்படி ஆண்டவரிடத்தில் கேளுங்க. கடந்த காலத்தில் எவ்வளோ நஷ்டமாச்சு, இப்படி பண்ணாங்க, எல்லாத்தையும் மறந்துடுங்க. அவர் புதிய காரியங்களை செய்வார், புதிய வாசல்களை திறப்பார். அது அவருக்கு மிகவும் எளிதான ஒரு காரியம். உங்களுக்கு கஷ்டமாக தெரிவது அவருக்கு மிக எளிதான காரியம். என் வலிமைக்கு குறைவு உண்டோ? இந்த 6 லட்சம் மக்களுக்கு மாமிசம், நான்வெஜ் எப்படி கொடுக்க முடியும்? கடலில் உள்ள மீன்கள் எல்லாம் கொண்டு வந்து போட்டாலும், நம்மகிட்ட இருக்கிற கால்நடைகள் எல்லாம் சமைச்சு போட்டாலும் ஆண்களுக்கே பத்தாதே. இது மோயிசனுடைய கூற்று. ஆண்டவர் சொன்னார், என் வலிமைக்கு குறைவு வந்து விட்டதோ என்று சொல்லி வானத்தின் காடைகளை அவர்கள் கூடாரம் முன்பு வந்து விழச் செய்தார்கள். அதுபோல உன் வீட்டின் முன்பு, உன் வீட்டிற்குள் அவர் ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியாதா? அவரால் எல்லாம் கூடும் அல்லவா? உன் கருவறையில் ஒரு குழந்தையை அவர் கொண்டு வர முடியாதா? உனக்கென்று ஒரு வேலையை அவர் ஏற்படுத்த முடியாதா? உன் வயல்வெளியிலே செழுமையை அவர் கொண்டு வர முடியாதா? உன் சரீரத்தில் நோயினால் பாதிக்கப்பட்ட பகுதியை, புதிய காலை, புதிய கிட்னியை, புதிய லங்ஸை கடவுள் உங்களுக்கு கொடுக்க முடியாது என்று நினைக்கிறீர்களா? புதிய கண்ணை உங்களுக்கு கொடுக்க முடியாது என்று நினைக்கிறீர்களா? உங்கள் கணவரை அவர் நல்லவராய் மாற்றித்தர முடியும், உங்கள் மனைவியை பொறுமை உள்ளவராக மாற்றித்தர முடியும் என்று நீங்கள் நம்பலையோ? நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவசித்தாய் அல்லவா? ஒரு விசுவாசத்தின்படி உனக்கு நடக்கட்டும் என்று சொன்னாரே. நம்மில் காணப்படுகிற விசுவாசத்தின் அளவே அற்புதத்தின் அளவாகும். அந்த அற்புத தேவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீவிரத்தை விடுவிக்கிறோம். நம் செபங்கள் எல்லாம் மாதாவுடைய பரிந்துரை வழியாக ஒப்புக் கொடுப்போம். அவர்கள் நிறைந்த மரியை வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசிரியப்பட்டவள் என்னுடைய திருவயிற்றின் கடியாக சேசும் ஆசிரியப்பட்டவரே. தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுது நீங்கள் இறப்பில் வேண்டிக் கொள்ளுமா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு புதிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, ஆராதனையில் பங்கெடுத்து உங்கள் அனைவர் மேலும் கடவுளுடைய இரக்கமும் அவருடைய விடுதலையும் இறங்கி வருவதாக. வருகிற வெள்ளிக்கிழமை ஜூலை மாதம் 19ஆம் நாள் காலை 10 மணி முதல் மாலை 3 மணி வரைக்கும் உபவாச அற்புத கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. திருநெல்வேலியிலிருந்து இங்கே வரும்பொழுது கைத்தார் டோல்கேட்டை தாண்டி கரிசல்குளம் ரோட்டில் அகிலாண்டபுரம் கிறிஸ்தவ மண்டபம், விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டியை தாண்டி கைத்தார் டோல்கேட்டுக்கு போவதற்கு முன்பாகவே கரிசல்குளம் ரோடு அகிலாண்டபுரம். கடம்பூரிலிருந்து வருகிறவர்கள் அகிலாண்டபுரம் கரிசல்குளம் ரோடுக்கு நீங்கள் வருவீர்கள் என்றால் கிறிஸ்துவ நாடார் மண்டபத்தில் அற்புத சுகமளிக்கும் கூட்டம் ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளியும் 3ஆம் வெள்ளிக்கிழமையும் நடக்கிறது.
இங்கே அபிஷேகிக்கப்பட்ட குருக்கள் உங்களுக்காக பரிந்து பேசி ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுத்தர காத்திருக்கிறார்கள். தனி ஜெபம், தனி கவுன்சிலிங், பாவ சங்கீர்த்தனம், விடுதலை எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவர் இங்கே வீற்றிருந்தவங்களை ஆசீர்வதிக்க காத்திருப்பதனால் வாருங்கள், குடும்பமாக வாருங்கள், நோயாளிகளை கூட்டுக்கொண்டு வாருங்கள். கரிசல்குளத்தில் நடந்து கொண்டிருக்கிற தியான இல்லத்தினுடைய கட்டுமான பணிக்காக ஜெபியுங்கள். ஒரு பொருள் உதவியும் ஜெப உதவியும் நீங்கள் தந்து ஆதரிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகிற வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு மதிய உணவு வழங்கப்படும். ஆகவே குடும்பமாக நீங்கள் வர வேண்டுமாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்த்துக்கள். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாராதனை கீர்த்திசையும் புரிவோம். இயேசுவின் மகா பரிசுத்த இருதயமே, மரியாயின் மாசற்ற இருதயமே, தூய சூசையப்பரே, இயேசுவின் திரு ரத்தம் ஜெயம்,